ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாஸ் வே. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சிக்கன் லாலிபாப் செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள. 10 பீஸ் லாலிபாப் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சு. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் கெட்டியான தயிர். ஃபர்ஸ்ட் இது கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு முட்டை எடுத்திருக்கேன். ஒரு முட்டை ஊற்றக்கூடாது. ஒரு பாதி ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் விட்டுக்குங்க. 1 ஸ்பூன் முட்டை, 1 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 ஸ்பூன் பச்சரிசி. அவ்வளோதான். இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் போட்டாச்சு. நல்லா கலந்து 1 மணி நேரம் ஊற விடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இது மூடி போட்டு 1 மணி நேரம் ஊறட்டும். 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ எண்ணெய் காய வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. லாலிபாப் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். நம்ம 4 நாளாக பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்போதான் எண்ணெய் கம்மியாக செலவாகும். ரெண்டாவது திருப்பி யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த எண்ணெயை நல்லா வெந்துடுச்சு. இப்போ லாலிபாப் எடுத்துக்கலாம். இது இப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். லாலிபாப் சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்கு நான் சாஸ் போட்டு சாட்டே பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம சிக்கன் பொரிச்ச கடாயை எடுத்துருக்கோம். அதில் இருக்க எக்ஸ்ட்ரா எண்ணெய்லாம் எடுத்துட்டு ஒரே 1 ஸ்பூன் தான் இருக்கும் எண்ணெய். நிறைய எண்ணெய் ஊற்றாதீங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் போதும். சின்னதாக நறுக்கிய பூண்டு 4 பீஸு, சின்னதாக நறுக்கிய இஞ்சி, ஒரே 1 பச்சை மிளகா. ஹை ஃப்ளேமில் வச்சு சாட்டே பண்ணலாம். இது லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வரட்டும். கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ தேவையான சாஸ்லாம் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் சில்லி சாஸ், சாஸ்லாம் ரொம்ப குக் ஆக வேண்டாம். இந்த டைமில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுருக்கேன். அது ஊற்றிக்கிறேன். ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க. நல்லா கெட்டியாயிடுச்சு. இந்த டைமில் நம்ம பொரிச்ச லாலிபாப்பை போட்டுக்கலாம். சால்ட்டெல்லாம் போடக்கூடாது. ஆல்ரெடி நம்ம சாஸ்லேயே சால்ட்டெல்லாம் போட்டிருக்கோம். அதனால எக்ஸ்ட்ரா சால்ட்டெல்லாம் போடாதீங்க.